பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. திருப்பாடல்கள் 44வது அதிகாரம் 15வது இறைவார்த்தை. எனக்குள்ள மானக்கேடு நாள் முழுவதும் என் கண் முன் நிற்கின்றது, அவமானம் என் முகத்தை மூடியுள்ளது. ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அதிகாலையிலே ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கின்றார், அவமானம் உங்களை சூழ்ந்து உள்ளதா? உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அவமானப்பட்டு வெக்கி தலை குனிந்து நிற்கிறீர்களா? இந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களை அவமானப்பட்ட இடத்திலே தலை நிமிர்ந்து நடக்க செய்ய சித்தமாய் இருக்கின்றார். ஏனென்றால் அவர் அவருடைய சாயலாக நம்மை படைத்திருக்கின்றார். ஒரு பொழுதும் கடவுளுடைய பிள்ளைகள் வெட்கம் அடைய, அவமானம் அடைய அவர் விரும்புவதில்லை. ஒருவேளை நம்முடைய பாவத்தினால் அவமானம் அடைந்திருக்கலாம், நம்முடைய பாவத்தினால் ஆண்டோடைய பெயரை கெடுத்திருக்கலாம், நம்முடைய பாவத்தினால் தலை குனிந்து நம்ம உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, அந்த தலை குனிந்த இடத்தில், அவமானப்பட்ட இடத்தில் இருந்து நீங்கள் மனம் மாறி மனம் திரும்பி ஆண்டவரிடம் வரக்கூடிய வேளையிலே ஆண்டவர் அவமானப்பட்ட இடத்திலே உங்களை உயர்த்த போகின்றார். அதனால்தான் இந்த அதிகாலையிலே உங்களுக்கு இந்த வார்த்தையை கொடுத்து இருக்கின்றார். எனக்குள்ள மானக்கேடு நாள் முழுவதும் என் கண்முன் இருக்கின்றன. நான் பட்ட அவமானம் என்னுடைய வாழ்க்கையை தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கின்றது. எப்பொழுதும் என் கண்முன் நின்று என்னை பயமுறுத்தி கொண்டு இருக்கின்றது. நான் தவறு செய்து விட்டேன், அந்த தவறினால் எனக்கு குற்ற உணர்வு சூழ்ந்து கொண்டு இருக்கின்றது. இதில் இருந்து என்னால் வெளியே வர முடியவில்லை. நான் அவமானத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன். என்னுடைய பிள்ளைகள் செய்த காரியத்தினால் அவமானத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன். என்னுடைய கணவர் செய்த பாவத்தினால் அவமானத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன். என் மனைவி செய்த பாவத்தினால் நான் அவமானத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன். என்னுடைய மூதாதையர்கள் செய்த பாவத்தினால் நான் அவமானத்தோடு இந்த உலகத்தில் நடந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் என்றால், அந்த அவமானங்களை ஆண்டோடைய சமூகத்தில் நீங்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக அவமானப்பட்டார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர் நம்முடைய பாவங்களையும் நம்மளுடைய தீச்செயல்களையும் கல்வாரியில் சுமந்து தீர்த்தார். அந்த கல்வாரி சிலுவை அவர் சுமந்து கொண்டு செல்லக்கூடிய வேளையிலே அநேக பேர் அவரை காரி உமிழ்ந்தார்கள், அவருடைய முகத்தில் அடித்தார்கள், அவரை பற்றி ஏளனம் பேசினார்கள், அவரை பற்றி அவதூறான வார்த்தைகளை பரப்பினார்கள். அவர் அவமானப்பட்டு போகவில்லை. ஏனென்றால் அவருக்கு தெரியும், தன்னுடைய பிள்ளைகள் ஒரு நாள் அவர்கள் அவமானப்படுவார்கள் என்பதை அறிந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பட்ட அவமானத்திற்கு எதிராக ஒரு வார்த்தை கூட அவர் பேசவில்லை. எனவே நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் காரணம் இல்லாத அவமானங்களையும் நாம் சுமந்து கொண்டு இருக்கலாம். நீங்கள் தவறே செய்திருக்க மாட்டீர்கள், நியாயமாக நடந்து கொண்டு இருப்பீர்கள். அந்த நேரத்திலே சில பேர் உங்கள் மீது பொய்யான குற்றப்பழிகளை சுமத்தி உங்களை வெட்கத்திற்கும் அவமானத்திற்கும் உட்பட வைத்திருக்கலாம். சில நேரங்களில் நீங்கள் பாவம் செய்து அதில் இருந்து மன்னிப்பு கேட்டு உண்மையான வாழ்க்கை வாழக்கூடிய வேளையிலே அதை அறிந்தவர்கள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு எதிராய் செயல்பட்டு கொண்டிருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, கவலைப்பட வேண்டாம். இளமை பருவத்தில் நீங்கள் செய்த பாவத்தை ஆண்டவர் இந்த நாளில் மன்னிப்பார். நீங்கள் உண்மையான மனமாற்றம் அடைந்து ஆண்டவரிடம் வரக்கூடிய வேளையிலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தத்தினால் உங்களை மீட்டு எடுப்பார், உங்களை தூய்மைப்படுத்துவார். அவருடைய இரத்தத்தினால் அன்றி நமக்கு விடுதலை கிடையாது. 1 யோவான் 1வது அதிகாரம் 5வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, இயேசுவின் இரத்தம் எல்லா பாவத்திலிருந்தும் நமக்கு விடுதலை கொடுக்கும் என்று சொல்லி. எனவே உங்களுடைய அவமானத்தின் நிமித்தம் இரவும் பகலும் நீங்கள் கண்ணீர் சிந்திக் கொண்டு இருக்கிறீர்களா?
ஆண்டவர் அந்த நாளில் சொல்லுகின்றார். திரு பாடல்கள் 42வது அதிகாரம் 3வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. இரவும் பகலும் என்னுடைய அவமானத்தினால் வந்த கண்ணீரே எனக்கு உணவாய் இருக்கின்றது. என்னால் உணவு அருந்த முடியவில்லை. என்னுடைய பாவங்களும் என்னுடைய சாபங்களும் மற்றவர்கள் பேசிய வார்த்தைகளுமே என்னை அவமானப்படுத்தி கொண்டு இருக்கின்றது. அதன் வாயிலாக அதை சிந்தித்துக் கொண்டு இரவும் பகலும் நான் அழுது கொண்டு இருக்கின்றேன். அந்த அவமானத்திலிருந்து எனக்கு விடுதலை தாரும் இயேசுவே என்று சொல்லி ஜெபியுங்கள். ஆண்டவர் அந்த அவமானத்தில் இருந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். அன்பார்ந்தவர்களே, பாருங்கள், பழைய ஏற்பாடிலே ஒரு நிகழ்ச்சி கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. தாவீது என்கின்ற அரசனை குறித்து 2 சாமுவேல் 6வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் அதில் தாவீது என்ன செய்கின்றார் தெரியுமா? உடன்படிக்கை பேழையை எதிரிகள் கவர்ந்து சென்று விடுகிறார்கள். ஏனென்றால் அந்த உடன்படிக்கை பேழை இருக்கிறதுனால் தான் தாவீது வெற்றி பெறுகிறார் என்று அவர்கள் உணர்ந்து அறிந்திருந்தபடியினால் அந்த உடன்படிக்கை பேழையை அவர்கள் இஸ்ரவேல் மக்கள் நடுவில் இருந்து கவர்ந்து கொண்டு தன்னுடைய நாட்டிற்கு கொண்டு போய் விடுகிறார்கள். அந்த உடன்படிக்கை பேழை ஆண்டவருடைய பிரசன்னம் அந்நிய நாட்டிற்கு சென்ற பிறகு அவர்களுடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள், நோய்கள், பிரச்சனைகள், கண்ணீர்கள், கவலைகள். ஏனென்றால் தூய்மை இல்லை. அந்த புற இன மக்கள் நடுவிலே, புற தெய்வங்களை வணங்கி கொண்டு இருக்கக்கூடிய அந்த மக்கள் நடுவிலே அசுத்தமான வாழ்க்கை இருந்தது. எனவே அந்த உடன்படிக்கை பேழையை திரும்ப அனுப்பிவிட வேண்டும் என்று திட்டம் தீட்டுகிறார்கள். தாவீது செல்கின்றார். ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகின்றது. தாவீது 2 சாமுவேல் 6வது அதிகாரம் 2வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, தாவீதும் அவரோடு இருந்த மக்கள் அனைவரும் கடவுளின் பேழையை கொண்டு வர பாலை யூதாவுக்கு சென்றனர். அதன் பிறகு அவர் எப்படி சென்றாராம் தெரியுமா? தாவீது இஸ்ரவேல் வீட்டார் அனைவரும் தேவதாரு மரத்தாலான இசை கருவிகளோடும் யாழ், வீணை, சுரமண்டலம், மேளம், தாளம் ஆகியவற்றோடும் ஆண்டவருக்கு முன்பாக அவர் நடனமாடிக்கொண்டு ஆண்டவருடைய பேழையை இஸ்ரவேல் மக்கள் நடுவே கொண்டு வந்தார். அப்பொழுது அவர் அந்த நாற்பட்டால் செய்யப்பட்ட அந்த ஆடையை துறந்து, அரச உடையை துறந்து, நாற்பட்டால் செய்யப்பட்ட ஆடை அணிந்து கொண்டு பணிப்பெண்களுக்கு முன்பாக ஒரு கோமாளியை போல அவர் ஆடி நடனமாடி கொண்டு வந்தார். 2 சாமுவேல் 6வது அதிகாரம் 14வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, நாற்பட்டால் நெய்யப்பட்ட ஏகோத்தை அணிந்து கொண்டு தாவீது தன் முழு வலிமையோடு ஆண்டவர் முன்பாக நடனமாடி கொண்டிருந்தார். அப்பொழுது அவருடைய மனைவி மீகா பார்க்கின்றாள். பார்த்து, இவன் ஒரு அரசனா? இவன் ஒரு கோமாளியை போல அவமானத்தோடு ஆடிக்கொண்டிருக்கிறானே என்று சொல்லி அவரை பழித்துரைக்கின்றார் தன்னுடைய கணவரை. அப்பொழுது அவருடைய வார்த்தைகளை கேட்ட கடவுள், அவருடைய உள்ள சூழ்நிலைகளை அறிந்த கடவுள் மீகாளுக்கு சாகும் வரை குழந்தை பாக்கியம் இல்லை. 2 சாமுவேல் 6வது அதிகாரம் 23 சவுலின் மகள் மீகாளுக்கு சாகும் வரை குழந்தை பேரு கிடைக்கவில்லை. ஆனால் தாவீது வலிமையோடு ஆண்டவர் முன்பாக ஆடிக்கொண்டிருந்தார். அன்பார்ந்தவர்களே, சில நேரங்களில் நீங்கள் கோயிலில் ஜெபித்துக் கொண்டு இருப்பதை பார்த்த சில பேர் உங்களை பார்த்து சொல்லியிருக்கலாம், இவன் என்ன ஒரு கோமாளியை போல் இருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லி. அன்பார்ந்தவர்களே, அதை நினைத்து கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் உங்களுக்கும் கடவுளுக்கும் இடையே எப்படி ஒரு உறவு இருக்கின்றது. தாவீதுக்கும் கடவுளுக்கும் இடையே எப்படிப்பட்ட ஒரு உறவு இருந்தபடியினால் அவர், நான் ஒரு கோமாளி என்று சொல்லி என் ஆண்டவருக்கு முன்பாக இன்னும் நான் தாழ்த்திக் கொள்வேன், நான் நீ குறிப்பிட்ட பணிப்பெண்களுக்கு முன்பாக நான் இன்னும் நடனமாடுவேன் என்று சொல்லி நடனமாடினானே, அதே போல் ஆண்டவரும் நீங்கள் அவமானப்பட்ட இடத்தில் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். யாரெல்லாம் உங்களை வெட்கத்திற்கும் அவமானத்திற்கும் அடிப்பணிய செய்தார்களோ அவர்களை ஆண்டவர் உண்மையுமாக சந்திப்பார். பாருங்கள், யோவான் நற்செய்தி 8வது அதிகாரத்தை வாசித்து பார்த்தோம் என்றால், பாவத்தில் விபச்சாரத்தில் பிடிப்பட்ட ஒரு பெண்ணை ஆண்டவரிடம் அழைத்து வருகிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் அழைத்து வருகிறார்கள். அப்பொழுது ஆண்டவருடைய தீர்ப்பு என்ன என்பதை கேட்பதற்காக கைகளிலே கற்களோடு வருகிறார்கள்.
அந்த வேளையிலே ஆண்டவர் சொல்லுகின்றார், யோவான் 8:7, உங்களுள் பாவம் இல்லாதவர் முதலில் இப்பெண் மேல் கல்லெறியட்டும் என்று சொல்லி அந்த வார்த்தையை கேட்ட உடனே இந்த யூதர்கள் கற்களை கீழே போட்டுவிட்டு ஒருவருக்கு பின் ஒருவராக கடந்து சென்று விட்டார்களாம். அன்பார்ந்தவர்களே, பாவம் செய்யாத மனிதர் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. ஆனால் நம்மால் தூய்மையாய் வாழ முடியும். அநேக புனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். பாவ வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் புனிதர்களாய் மாறியிருக்கிறார்கள். ஆண்டவரை தேடி வந்து ஆண்டவரோடு இருந்து ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்து அந்த புனிதத்தன்மையை பெற்றிருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையிலும் அவமானங்கள் உண்டு, அவருடைய வாழ்க்கையிலும் போராட்டங்கள் உண்டு. ஃபாதர் பியோனுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். அவர் 5 காயங்கள் வரங்களை பெற்றவர். அவருடைய சபையிலிருந்து அனைத்து குருக்களும் அறிந்திருந்தார்கள். ஆனாலும் அவரை அவமானப்படுத்தினார்கள், குருக்களை அவமானப்படுத்தினார்கள். இன்றும் அவருடைய சரீரம் அழியாமல் இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, இதுதான் ஆண்டவருடைய பிள்ளைக்கு ஆண்டவர் வைத்திருக்கக்கூடிய மகா பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது. திருப்பாடல்கள் 42வது அதிகாரம் 11வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, என் நெஞ்சே நீ நம்பிக்கை இழந்தது ஏன்? நீ கலக்கம் உறுவது ஏன்? கடவுளையே நம்பியிரு. நம்பிக்கை இழந்து போய்விட்டீர்களா? அவமானத்தினால் நம்பிக்கை இழந்து போய்விட்டீர்களா? ஏன் நீங்கள் நம்பிக்கை இழக்க வேண்டும்? ஏன் நீங்கள் கலக்கமுற வேண்டும்? கடவுளை மட்டுமே நம்பியிருங்கள். உங்களுடைய கண்ணீரை ஆண்டவர் ஒரு மருதமாக, ஒரு மதுரமாக மாற்றி கொடுப்பார். திருப்பாடல்கள் 126:5 சொல்லப்பட்டு இருக்கின்றது, கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய அவமானம் ஒரு நாளும் உங்களுக்கு தோல்வியை தருவது இல்லை, அது உங்களுக்கு வெற்றியை தரும். உங்களுக்காக அவமானப்பட்ட நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இந்த காணொளியின் வழியாக உற்று நோக்குவோம். இந்த கத்தோலிக்க தமிழ் சேனல் வழியாக நாம் உற்று நோக்குவோம். அவரிடம் கேட்போம். அவமானப்பட்ட இடத்தில் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். அவமானமான சூழ்நிலைகளை எடுத்து மாற்றுவார். அவமானம் உங்களை சூழ்ந்துள்ளதா, அதை முழுவதும் அப்புறப்படுத்துவார். எனவே இந்த நேரத்தில் என்னோடு இணைந்து சிறிது நேரம் கண்களை மூடி நற்கருணை நாதரை நோக்கி நீங்கள் ஜெபிப்பீர்களா? இப்பொழுது நாம் ஜெபிப்போம். அவர் நம்முடைய அவமானங்களை எடுத்து மாற்றும்படியாக மன்றாடுவோம். அவர் நம்மோடு கடந்து வந்து நமக்கு அவர் விரும்பக்கூடிய ஆசீர்வாதத்தை தருவார். இந்த நேரத்தில் நாம் ஜெபிக்கலாமா? இப்பொழுது நாம் ஜெபிப்போம். எங்கள் பரலோக தந்தையை, இயேசு கிறிஸ்துவை, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். சுவாமி தகப்பனே, நீர் எங்களோடு கூட இருக்கின்றீர் என்பதை நாங்கள் விசுவசிக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் அவமானப்பட்ட இடத்திலும் நீர் எங்களை உயர்த்த சுத்தமாய் இருக்கின்றீர். ஆண்டவரே, எங்களை சூழ்ந்து இருக்கக்கூடிய அவமானங்களை எடுத்து மாற்ற நீர் எங்களோடு கடந்து வந்து இருக்கின்றீர். அன்பார்ந்த இயேசு சுவாமி, உம்முடைய வார்த்தையின்படி 1 யோவான் 1:10 சொல்லப்பட்டு இருக்கின்றது, நாம் பாவம் செய்யவில்லை என்போம் என்றால் அவரை பொய்யராக்குவோம் என்று உம்முடைய வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆம் தகப்பனே, அநேக முறை நான் பாவம் செய்து அதை மறைத்து இருக்கின்றேன். அதை அறிக்கையிடாமல் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன். அதன் மூலம் வந்த அவமானத்தை கூட நான் உணராமல் இருந்திருக்கின்றேன். இந்த நேரத்தில் இந்த அவமானத்தை எடுத்து மாற்றும் எங்களுக்கு உணர வைத்ததற்காக நன்றி. தூய ஆவியின் பலத்தையும் வல்லமையும் தந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். பலப்படுத்தும் ஆவியை நீர் எங்களுக்கு தருவீராக. வல்லமையின் ஆவி எங்களுக்கு தருவீராக. அற்புதத்தின் ஆவி எங்களுக்கு தருவீராக. ஆண்டவரே, எங்களை அவமானத்தை உள்ள வைத்த ஒவ்வொருவரையும் சந்தித்து அவர்களுக்கு மனமாற்றத்தை கொடுப்பீராக. அவர்கள் உம்மை பற்றி அறியாமல் இருக்கலாம். இந்த நாளில் அவர்கள் உம்மை அறிந்து கொள்வார்கள் ஆக. ஆண்டவரே, இரவும் பகலும் எங்களுடைய அவமானத்தை நினைத்து எங்களுடைய கண்ணீரே எங்களுக்கு உணவாய் இருக்கின்றது சுவாமி. ஆண்டவரே, இந்த நேரத்தில் நீர் எங்களுடைய கண்ணீரை துடைத்து எங்களுடைய அவமானங்கள் எல்லாவற்றையும் நீர் கல்வாரியில் சுமந்ததை நீர் எங்களுக்கு உணர்த்தி இருக்கின்றீர். ஆண்டவரே, நாங்கள் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் வாழ நீர் எங்களோடு கடந்து வந்தால் மட்டும் போதும். ஆண்டவரே, பொன்னோ பொருளோ செல்வமோ சொத்தோ எங்களுக்கு வாழ்வை தராது. ஆண்டவர், அதை நாங்கள் ஒரு பொழுதும் கொண்டு விண்ணகத்திற்கு வர முடியாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். ஒருவன் இந்த உலகத்தை தனதாக்கி கொண்டாலும் தன்னுடைய ஆன்மாவை இழந்து விட்டால் அவனுக்கு கிடைக்கும் பயன் என்ன என்று என்கின்ற உமது வார்த்தையின்படி ஆண்டவரே, எங்களுக்கு நீர் மட்டும் போதும். ஆண்டவரே, எங்களுடைய ஆத்துமாவை இழந்து போய்விடாதபடி, ஆண்டவரே, எங்களுடைய வல்லமை இழந்து போய்விடாதபடி, அவமானப்பட்ட இடத்தில் எங்களை
அவர்களை உயர்த்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அக்களிப்போடு அறுவடை செய்யக்கூடிய பலத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. நம்பிக்கை இழந்த எங்களுக்கு நம்பிக்கையை கொடுப்பீராக. இன்னும் மீது அதிகமான விசுவாசம் வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான செயல்களை உடைய வாழ்க்கையில் செய்து விடும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஹalleluya. ரூபா ரிலாபா சிலாபா துராலாமா ஹலாபா ஷராபா துராலாமா. Thank you Jesus. Praise to Jesus, glory to Jesus, hallelujah. Ribaraba sharama haraba sharaba daraba dirama haraba sharaba daraba dara. Thank you Jesus, praise to Jesus, hallelujah. ஆண்டவரே, அநேக பிள்ளைகளை நீர் தொட்டுக்கொண்டு இருப்பதற்கு உமக்கு நன்றி. அவமானப்பட்ட இடத்தில் அவர்களை உயர்த்தி இந்த செய்தியின் மூலம் அவர்களை சாட்சியாய் நீர் நிறுத்தப் போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டவரை வழி நடத்தும் பிள்ளைகளுள் எப்பொழுதும் உம்மையே சூழ்ந்திருக்கும்படியாகும் ஒளிவ கன்றுகள் போல் உம்மை சூழ்ந்திருக்கக்கூடிய பலத்தையும் வல்லமையும் அவர்களுக்கு கொடுப்பீராக. நீரோடை ஓரம் நடப்பட்ட மரத்தை போல் நல்ல கனி கொடுக்கக்கூடிய, செழித்து வளர்ந்து கனி கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாய் இந்த குடும்பங்களை மாற்றிடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவமானப்பட்ட குடும்பங்களை நீர் மேன்மையடைய செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவமானத்தோடு வாழ்ந்து கொண்டு தற்கொலை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு இருக்கிறவர்களுடைய தற்கொலை எண்ணத்தை எடுத்து மாற்றிடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் கொடுத்த அந்த வாழ்க்கை அவர்கள் வாழக்கூடிய பலத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றீர். இந்த நேரத்தில் நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டிருக்கின்றீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாதை வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ஆட்சியும் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விடாதையும் தீமையிலிருந்து ரட்சித்தருளும். ஆமென். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னையே, அமலோற்ப தாயே, பூண்டி மாதாவே, நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அநேக முறை அவமானப்பட்டது உண்டு. ஆனாலும் நீங்கள் மகிழ்ச்சியோடு கடவுளோடு இணைந்து ஆண்டவர் உங்களோடு செயலாற்றி எல்லா அவமானங்களையும் மகிமையாய் மாற்றி கொடுத்தது போல பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அவமானங்கள் மாறும்படியாக உமது மகனிடம் பரிந்து பேசும்படியாக ஜெபிக்கின்றோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரை. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரை. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவை, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் உங்களுடைய அவமானங்களை எடுத்து மாற்றப் போகின்றார். அவமானங்கள் சூழ்ந்து உள்ள சூழ்நிலைகளை எடுத்து மாற்றப் போகின்றார். எனவே விசுவாசத்தோடு நற்கருணையில் இருந்து அவர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதித்து அவமானம் அடைந்த இடத்தில் உங்களை தலை நிமிர செய்வாராக. ஆமென்.